ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொலி நம்ம ஏற்கனவே போட்ட காணொலி தான். அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி தரணும் அப்படிங்கறக்காக இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது ஐடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன் பிரிப்போம். இதை ஃபார்முலா பேசிஸில் நம்ம காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபார்முலாவில் வேண்டாம், எளிமையாக இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிலர் கேட்டுதாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்தவங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபார்முலாவே இல்லாமல் எளிமையாக நம்ம எப்படி பார்த்ததுமே கணக்கிடுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது முழுக்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு. இது ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படாது. அதனால் பிகினர்ஸ் மட்டும் இதை பார்க்க முற்படுங்க. ஃபார்முலா பற்றி சொல்லாமல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு காமிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா இது பேஸ்டாக இன்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் ஃபார்முலா. ஆனால் இது இல்லாமல் எளிமையாக நம்ம பார்த்ததுமே கணக்கிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கால் ஆப்ஷன் என்றால் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க, அதாவது பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க, கால் ஆப்ஷன் என்றால் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஒரு விளையாட்டு போட்டியில வெற்றி தோல்வின்னு 2 இருக்கு. அதுபோல நமக்கு பங்கு சந்தையில ஒன்று விலை ஏற்றம் அடையணும், இல்லைன்னா இறக்கம் அடையணும். இதுதான் கான்செப்ட். அப்போ விலை ஏற்றம் அடையும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் ஆப்ஷன் என்றும், விலை இறக்கம் அடையும் என்பதை எதிர்நோக்குபவர்களுக்கு புட் ஆப்ஷன் என்றும் இது 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, மேலே போகும் மேலே போகும் மேலே போகுங்கிறோம். எங்கிருந்து மேலே போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரும் கீழே வரும் கீழே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அது எங்கிருந்து கீழே வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி. அப்போ இதையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை ஒரு பஸ்ஸோட ரூட்டாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும். அப்போ அந்த பஸ் ஸ்டாப்ஸ் தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். அந்த பஸ் ஸ்டாப்போட இடைவெளி சமமாக இருக்கணும். அப்போ தான் இதோட கால்குலேஷன் உள்ளே உட்கார முடியும். அதனால நிஃப்டியோட ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் 50 புள்ளி இருக்கிறதுனால நம்ம 50 புள்ளியோட அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஓகே, இதை எடுத்தாச்சு. அப்போது இதில் தான் நம்ம ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன், ஏடிஎம் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ இதில் நம்ம உண்மை விலை அப்படின்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலாக நம்ம சொல்கிற விஷயம் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேல்யூ நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்ம காணக்கூடிய கனவுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த கனவு மெய்ப்படணும்னா அது இன்ட்ரின்சிக் வேல்யூவாக மாறணும். அவ்வளோதான் லாஜிக். அப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா உண்மை விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அப்படின்னா பொய் விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் லாஜிக். இந்த 2 விஷயத்தை நம்ம எடுத்துட்டாலே போதும். ஓகே, அடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் 25,600 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். இதுக்கு கால் ஆப்ஷன் ஒரு ப்ரைஸ் இருக்கு, புட் ஆப்ஷன் ஒரு ப்ரைஸ் இருக்கு. இப்போ இதில் கால் ஆப்ஷனோட விலை அதிகமா, புட் ஆப்ஷனோட விலை அதிகமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. இதில் பார்த்ததுமே தெரியும். கால் ஆப்ஷனோட விலை 242, புட் ஆப்ஷனோட விலை 28 ரூபாய். அப்போ பார்த்ததுமே நமக்கு தெரியுது கால் ஆப்ஷனோட விலை தான் அதிகம் அப்படின்னு தெரியுது. அப்போ இதை ஐடிஎம் கால் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஐடிஎம் காலாக இருந்தால் அதனுடைய சேம் ஆப்பனண்ட், இப்போ 25,600 காலுக்கு சேம் ஆப்பனண்ட்னா 25,600 புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் எப்பவுமே ஓடிஎம் புட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷன் ஐடிஎம் காலாக இருந்தால் புட் ஆப்ஷன் ஓடிஎம்மாக இருக்கும். இதே புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட்டாக இருந்தால் கால் ஆப்ஷன் ஓடிஎம் காலாக இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். ஓகே, அப்போ இதை ஸ்பாட் பேசிஸா ஃபியூச்சர் பேசிஸா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வரும். ஆப்ஷன் ப்ரீமியம் எப்போவுமே
ஃபியூச்சர் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஃபியூச்சர் பேஸுமே எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சது மந்த்லி ஃபியூச்சர். உடனே மந்த்லி ஃபியூச்சரை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் அந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு ட்ரேட் ஆகாது. வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு ட்ரேட் நடக்காது. மந்த்லி ஃபியூச்சர் மட்டும்தான் ஃபியூச்சர் ட்ரேட் நடக்கும். அப்போ இது கால் புட்டோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஐடிஎம் கால் கிடைச்சாச்சு, ஓடிஎம் புட் கிடைச்சாச்சு. இந்த ஓடிஎம் புட் 28 ரூபாய் இருக்குல்லங்க, இந்த ஐடிஎம் கால்குள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் நமக்கு வந்துட்டு எக்ஸ்டென்சிக் வேல்யூ, இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த 242. இந்த 28 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு. அப்போ இதோட விலையை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், அப்போதான் உங்களுக்கு புரியும். 28 ரூபாய் ஓடிஎம்மோட விலை. இது வந்து 242 ரூபாய். இது 25,600. இப்போ நான் ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இது புரிய முடியும். இந்த 28 ரூபாய் அப்படிங்கிறது உள்ளடக்கம். இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் 28ன்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு காமிக்கிறேன். A + B = C அப்படிங்கிற மாதிரி இந்த சியோட விலை தான் நமக்கு 242. இந்த பியோட விலை 28. அப்போ ஏ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா A = C - B அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ இந்த 28 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். அப்போ -28 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நமக்கு 214 ரூபாய் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ இந்த 214 ரூபாய் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதுதான் உண்மை விலை. இப்போ இந்த உண்மை விலையை இந்த 25,600ஓட நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரோட விலை கிடைத்துவிடும். இதுதான் இதோட பேஸ்டு. ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25,700. திருப்பி அதே மாதிரி கேள்வி, கால் ஆப்ஷனுடைய விலை அதிகமா புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமா அப்படின்னு கேள்வி. இதில் பார்த்தமே தெரியுது கால் ஆப்ஷனோட விலை தான் நமக்கு அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இதுக்கு பேர் வந்து ஐடிஎம் கால். அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும்? இன்ட்ரென்சிக் வேல்யூம் இருக்கும், எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்கும். ஓகே, அப்போ இந்த 25,700 புட் ஆப்ஷன் என்ன ஆயிடும்? ஓடிஎம் புட்டாக மாறிடும். அப்போ இதோட விலை எவ்வளோ இருக்கு? 52 ரூபாய் இருக்கு. அப்போ இந்த 52 ரூபாயை இந்த 165ஓட கழிச்சிடுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு 113 ரூபாய் கிடைக்குது. இந்த 113 ரூபாய் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது உண்மை விலை. உண்மை விலை பிளஸ் பொய் விலை சேர்ந்தது தான் ஐடிஎம் கால். வெறும் பொய்யோட விலை அப்படிங்கிறது மட்டும்தான் ஓடிஎம் புட். இப்போ நம்ம எதேச்சியா ஒருத்தர் கட்ட வந்து பொய் சொல்லிடுறோம், ஆனா அந்த பொய்ன்னு அவருக்கு தெரியல. அப்போ வருங்காலத்துல அது பொய்ன்னு அவருக்கு தெரியக்கூடாதுன்னா அந்த பொய்யான விஷயத்தை உண்மையாக மாற்றி விட்டால் அது உண்மையாக மாறிவிடும். இது என்ன கமலஹாசன் குழப்பற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி நான் சொல்றேன். இதைத்தான் நம்ம வந்துட்டு சென்ற காணொலின்னு நம்ம போட்டிருந்தோம். 25,700 காலோட விலை, புட்டோட விலை. இப்போ அது ஐடிஎம் கால். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ 112.70 காசு, 52 ரூபா 50 காசு வந்து எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இந்த 112 ரூபாய் 70 காசை இந்த 25,700ஓட ஆட் பண்ணிடுறோம் காலோட விலை அதிகம்னால. அப்போ ஃபியூச்சரோட விலை கிடைச்சிருச்சா 25,812 அப்படிங்கிறது. இது எளிமையான ஒரு வழி. இப்போ புட் ஆப்ஷனுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ 25,900 நான் எடுத்துக்கிறேன். இதுல காலோட விலை அதிகமா புட்டோட விலை அதிகமா அப்படின்னு கேட்டா புட்டோட விலை அதிகம். அப்போ புட்டோட விலை அதிகம் அப்படின்னால ஐடிஎம் புட் ஆப்ஷன். அப்போ 25,900 கால் என்னவா இருக்கும்? ஓடிஎம் காலா மாறிடும். அப்போ ஓடிஎம் காலோட வேல்யூ 64 ரூபாய் ஹிட்டனா, அதாவது மறைஞ்சிருக்கு. யாரோட? ஐடிஎம் புட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இந்த 64. அப்போ இந்த 64 இந்த 150ல கழிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? நமக்கு ஒரு 86 ரூபாய் கிடைச்சிடும். இந்த 86 ரூபாய் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இது 25,900ல இந்த 86 கழிச்சிட்டோம் அப்படின்னா 25,814 அப்படிங்கிற விட நமக்கு கிடைச்சிடும். இதுதான் ஃபியூச்சரான விலை. ஓகே,
அப்ப ஏ டீம் என்ன? ஏன்னா ஐ டீம் பார்த்தாச்சு, ஓ டீம் பார்த்தாச்சு. அப்ப ஏ டீம்னா என்னன்னா, இருக்கிறதுலயே பொய்கள் நிறைந்த விலை எந்த ஸ்ட்ரைக்ல இருக்கோ அதான் ஏ டீம். அது என்ன பொய்கள் நிறைந்ததுன்னா, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிறதுலயே டைம் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மிக மிக குறைவா இருக்கோ, டிஃபரன்ஸ் குறைவா இருக்கோ. எடுத்துக்காட்டுக்கு 25க்கு கீழே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எங்க இருக்கோ, காலுக்கு புட்டுக்கு இருக்கோ, அதுதான் வந்துட்டு ஏடிஎம். அப்ப 25 இருந்துருச்சுன்னா, அப்ப எந்த ஸ்ட்ரைக் நடுவில் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதோட விளக்கமும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா 25,800 காலோட விலை 105, புட்டோட விலை 91. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 14 இதுதான். அப்ப நீங்க மத்த ஸ்ட்ரைக்கு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்ப இந்த 14 ரூபாய் இருக்கிறதுனால இதுதான் ஏ டீம் ஸ்ட்ரைக். இந்த ஏ டீம் ஸ்ட்ரைக்ல கரெக்டா மார்க்கெட் 25,800ல ஃபியூச்சர் இருந்துட்டா இது கால் ஈக்குவல் டு புட் விலை சமமா இருக்கணும். அப்ப இது வந்து 105 ரூபாய் இருக்கிறாங்க, இது 91 ரூபாய் இருக்கிறாங்க. அப்ப 14 ரூபாய் தான் உண்மை விலை. இருக்கிற 91 ரூபாயுமே என்னதுங்க, டைம் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. அப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? இந்த 14 ரூபாய் ஆட் பண்ணிட்டோம்னா 25,814 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே. இப்ப இந்த உண்மை விலை பொய் விலை தெரிஞ்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாமா? கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லை. மார்க்கெட் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் உண்மை விலை பொய் விலை அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் அல்லவா, இதை தான் நம்ம இப்போ வந்து கொண்டு வரோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் பழைய காணொலியில் நம்ம வந்து டெம்பரவரி ப்ராஃபிட் அப்படின்ட்டு ஒரு காணொலி நம்ம போட்டிருப்போம். அது எப்போவோ போட்டாச்சு. ஆனால் அதோட விளக்கத்தை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனால சிலருக்கு வந்து புதிதாக நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி இந்த இடையிலேயே பழைய வீடியோஸையும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த 25,700 கால் ஆப்ஷனோட விலை 165 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரியில் வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அந்த ஐடிஎம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ மொத்தமாக ஜீரோவாக மாறிடும். அதான் கான்செப்ட். அப்போ ஓடிஎம்ல ஏடிஎம்ல இருக்கக்கூடிய விஷயம் ஜீரோவாகத்தான் மாறிடும். அப்போ இன்ட்ரன்சிக் வேல்யூவில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் உண்மை விலை. அப்போ பொய்யா இருக்கக்கூடிய விலை அனைத்துமே என்னவா மாறிடும் அப்படின்னா ஜீரோவா மாறிடும் எக்ஸ்பைரியில். அப்போ இங்க 25,700 காலில் 165 ரூபாய் இருக்கு அப்படின்னா இதை ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். 112 அண்ட் 52 பிரிக்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பைரி 25,812லயே எக்ஸ்பைரி முடியுது. எந்த கான்ட்ராக்டா ஒண்ணு அப்போ முடியுதுன்னா இந்த 52 ரூபாய் ஜீரோவாயிடும். அவ்வளவு லாஜிக். அப்ப இந்த 112 ரூபாய் தான் இருக்கும். அப்ப நீங்க 165 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளோ? 112 தான். ஓகே. அப்ப நான் சொன்னேன்னா உண்மை விலையா இருக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த 165க்கு உண்மை விலை வேணும் அப்படின்னா இந்த 25,700 பிளஸ் 165 அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு 25,865 ஃபியூச்சர் போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 25,812 இருக்கிற ஃபியூச்சர் 25,815 865 போனா தான் நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காதுங்க. காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அதாவது அடக்க விலை கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் வேணும்னா 25,865க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். நிஃப்டியோட ஃபியூச்சர், நிஃப்டி பேஸ் பண்ணாலும் நிஃப்டியோட ஃபியூச்சர் 25,865க்கு மேலே நமக்கு எக்ஸ்பைரியில் முடிவுற்றா மட்டும்தான் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடியே இது 165லிருந்து 180, 200ன்னு போகலாம். இல்லை கீழே 100ம் வரலாம். அப்போ எனக்கு லாப நஷ்டம் மாறுமே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாறுறதான் நீங்கள் அப்போவே புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டு. புக் பண்ணாமல் நான் ஹோல்டு பண்ணுறேன், நான் என்ன இருந்தாலும் நான் எக்ஸ்பைரி மட்டும் ஹோல்டு பண்ணுவேன், என்னோட லாபத்தையும் நான் புக் பண்ண மாட்டேன், நட்டத்தையும் புக் பண்ண மாட்டேன், என்னன்னாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா நமக்கு 25,700 நீங்கள் 165 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த கான்ட்ராக்டில்
25,865க்கு மேல போனா தான் லாபம். முடிவு பெறணும். போனா மட்டும் பத்தாது. அந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகணும். 3:30க்கு அதற்கு மேல இருக்க வேண்டும். அவ்வளவுதான் லாஜிக். அப்ப இந்த பொய்யான விலைய ரூ. 52 50 காசு குடுத்து வாங்குறாங்க. மார்க்கெட் நீங்க என்ன சொல்றீங்க? 25,700க்கு கீழ இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப மார்க்கெட் இருக்கிறதே 25,812. அப்ப நீங்க சொன்ன 25,700க்கு கீழ இல்லையே மார்க்கெட். அப்ப இது பொய் தானே? அப்ப நீங்க பொய் சொல்லிட்டீங்க. அப்போ அது உண்மையா மாறுனா, அப்ப அது ஐடிஎம் புட்டா மாறுனா மட்டும் தான். அப்ப ஐடிஎம் புட்டா மாறணும்னா மார்க்கெட் 25,700க்கு கீழ வரணும். அப்பதான் இது ஐடிஎம் புட்டா மாறும். அடுத்தது இந்த ரூ. 52 அப்ப -52. அப்போ 25,648 அப்படிங்கிற விலை வந்தா இதுக்கு காஸ்ட் பிரைஸா மாறும். அப்ப 25,648க்கு கீழ போய் ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் புட் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட். அப்ப இந்த இடத்துல இப்ப பொய்யா இருக்கு. அப்ப பொய்யா இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஓடிஎம் புட்டா இருக்கு. அப்ப இது உண்மையா மாறணும்னா 25,700க்கு கீழ போகணும். அந்த 25,700க்கு கீழ மட்டும் போறது பத்தாது. 25,648க்கு கீழ இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகணும். அப்பதான் இது உண்மை விலை அதோட அடக்க விலையா மாறி உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய மதிப்பா மாறும். இதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது நான் 25,800 எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதோட உண்மை விலை ரூ. 13. அப்ப மார்க்கெட் இப்ப இருக்கிறது 25,813. அப்ப ரூ. 13 இருக்கிற பொருளுக்கு நம்ம என்ன பண்றோம்? ரூ. 91 அதிகம் கொடுத்து கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. கால் ஆப்ஷனை வாங்குனீங்கன்னா ஒரு ரூ. 14 இருக்கிற பொருளை ரூ. 105 கொடுத்து வாங்குறீங்க. அப்போ எவ்வளவு அதிகம் கொடுத்து வாங்குறீங்க? ரூ. 91 கொடுத்து வாங்குறீங்க. அப்ப இதை ஆட் பண்ணுங்க. 25,800 பிளஸ் 105. அப்போ 25,905 இருக்கும்போது என்ன விலை இருக்குமோ அந்த விலைய 25,813 இருக்கும் போதே நீங்க வாங்குறீங்க. அதனாலதான் உண்மை விலை இது காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை இந்த 13. இது டைம் வேல்யூ ரூ. 91. அப்ப இந்த எக்ஸ்பெரியில இந்த ரூ. 91 அப்ப மார்க்கெட் 25,813லயே முடிச்சுட்டா இதோட உண்மை விலை எவ்வளவுனா ரூ. 14 தான் இருக்கும். அப்ப இது ரூ. 91 ஜீரோ ஆயிடும். அப்ப வாங்கி ஹோல்டு பண்றவங்க நிறைய பேர் ஆப்ஷன் பையர் நஷ்டமாகறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த ஹோல்டு பண்ணும்போது இந்த டைம் வேல்யூ என்ன ஆயிடுதுன்னா நமக்கு ஜீரோ ஆயிடும். அப்ப இதுலதான் நிறைய. அப்ப 25,905க்கு மேல போய் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எப்போ எக்ஸ்பெரியில நான் ஹோல்டு பண்றது எக்ஸ்பெரி மட்டும் ஹோல்டு பண்றதை நான் இப்போ பேசுறேன். இப்ப இடையிலேயே இது வந்து 105க்கு எடுக்கிறீங்க. நாளைக்கு அது 110 போகலாம், 120 போகலாம். ஆனா நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிக்ஸட் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஆனா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டேன், நான் ஹோல்டு பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த விளக்கமே. ஓகேங்களா? அப்ப இது பொய்யோட விலையா? 91. ஏன் பொய்யோட விலைனா 25,800க்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மார்க்கெட் 25,813ல இருக்காங்க. அப்ப 800க்கு மேல இருக்காங்களே, நீங்க 800க்கு கீழே இருக்குன்னு தானே சொன்னீங்க. இல்லையே. அதனால இது பொய் விலை. அப்ப இந்த பொய் நிஜமாக மாற வேண்டும் என்றால், பொய் மெய்யாக மாற வேண்டும் என்றால் 25,800 மைனஸ் 91. அப்ப என்ன அர்த்தம்? 25,709 அப்படிங்கிற விலைய இந்த எக்ஸ்பைரியில முடிஞ்சா இது காஸ்ட் பிரைஸ் அடக்க விலையா மாறிடும். அப்ப ப்ராஃபிட் வேணும்னா 25,709க்கு கீழே போனா உங்களுக்கு ப்ராஃபிட். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால ஐடிஎம் கால்னு போட்டோம். ஏன்னா இது ரூ. 14. ஆனா நியர்பைல இருக்கனால இது ஏடிஎம் தான் சொல்லணும். அப்போ இவங்க மெய்யா மாறணும் அப்படின்னா 25,800 காலுக்கு மார்க்கெட் 25,905க்கு போயிடணும். புட் ஆப்ஷனுக்கு 91 மைனஸ் பண்ணா 25,709க்கு கீழே போகணும். அதனால தான் இதை கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதை பற்றி இன்னும் மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபீட்பேக்கா கமெண்ட் பாக்ஸில் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உகந்த ஒரு வீடியோ போடலாம். அப்போது இப்போ ஐடிஎம் ஆப்ஷனை பார்த்துருக்குறோம், ஓடிஎம் ஆப்ஷனை பார்த்துருக்குறோம், ஏடிஎம் ஆப்ஷனை பார்த்துருக்குறோம். எதுக்கு கணக்கீடு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.